Hello friends, welcome to Suvaiyana Samayal. இன்னைக்கு நம்ம சுவையான சமையல் சேனல்ல ரொம்பவே சுவையான மரவள்ளி கிழங்கு கட்லட் எப்படி செய்யறது அப்படிங்கறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சுவையான சமையல் சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல வர பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த சேனல்ல வர வீடியோஸை மிஸ் பண்ணாம பாருங்க. மரவள்ளி கிழங்கோட தோல் எல்லாம் எடுத்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளா கட் பண்ணி எடுத்துறலாம். இதுல இருக்கிற தண்டு பகுதியை மட்டும் தனியா எடுத்துறலாம். மரவள்ளி கிழங்க கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதுல தேவையான அளவு தண்ணி சேர்த்து இந்த கிழங்க நல்லா கழுவி எடுத்துறலாம். கிழங்க நல்லா கழுவி எடுத்ததுக்கு அப்புறமா இந்த கிழங்க வேக விடுறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துறலாம். கூடவே தேவையான அளவு உப்பும் சேர்த்துறலாம். இந்த கிழங்க நல்லா வேக விட்டு எடுத்துறலாம். பாருங்க, தண்ணி நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. கிழங்கும் நல்லாவே குக்காகி வந்தாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த கிழங்குல இருக்கிற தண்ணியை வடிகட்டி எடுத்துடலாம். இந்த கிழங்கு நல்லா சூடாறினதுக்கு அப்புறமா இது ஒரு பாத்திரத்துல சேர்த்து இந்த கிழங்கு நல்லா மசிச்சு எடுத்துடலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் சூடானதுக்கு அப்புறமா தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா 3 பல் பூண்டை கட் பண்ணி எடுத்திருக்கேன், இதில் சேர்த்துடலாம். கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சியையும் கட் பண்ணி சேர்த்துடலாம். ஒரு பச்சை மிளகாவையும் சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன், சேர்த்துடலாம். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுறலாம். ஒரு வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்திருக்கேன், இதில் சேர்த்துடலாம். கூடவே இந்த வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி எடுத்துடலாம். வெங்காயத்தை நல்லா செவக்க வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துடலாம். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துடலாம். கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கி எடுத்துடலாம். மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா நம்ம மசிச்சு எடுத்து வச்சிருந்த மரவள்ளி கிழங்கை இதில் சேர்த்துடலாம். இந்த மசாலாவோட சேர்த்து இந்த மரவள்ளி கிழங்கையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை நல்லா சூடார விட்டு எடுத்துடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு முட்டையை உடைச்சி சேர்த்துடலாம். இந்த முட்டையை நல்லா கலந்து எடுத்துடலாம். நல்லாவே கலந்து எடுத்தாச்சு. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக பிரெட் க்ரம்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மரவள்ளி கிழங்கை நல்லாவே சூடார விட்டு எடுத்தாச்சு. இப்போ இது இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துடலாம். நல்லா பிசைஞ்சு எடுத்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி சின்ன சின்ன உருளைகளாக பிடிச்சு கையில் வச்சு தட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம எடுத்து வச்சிருந்த முட்டையில் போட்டு எடுத்ததுக்கு அப்புறமா பிரெட் க்ரம்ஸால் பிரட்டி எடுத்துக்கோங்க. இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரியே எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்க, எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்தாச்சு. ஒரு கடாயில் இதை பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து நல்லா சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருந்த கட்லெட்டை இந்த எண்ணெயில் ஒவ்வொன்றா சேர்த்துடலாம். இதை மிதமான தீயில வச்சே ஃப்ரை பண்ணலாம். ஒரு பக்கம் ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா இதை திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணலாம். இந்த கட்லெட் உடஞ்சிராம திருப்பி போடுங்க.
இது நல்லாவே ஃப்ரை ஆகியாச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். பாருங்கள், ரொம்பவே சுவையான மரவள்ளி கிழங்கு கட்லட் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்ததுக்கப்புறமா உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சுவையான சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சுவையான ஒரு ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சுவையாக சமைங்க, சுவையாக சாப்பிடுங்க. நன்றி.